இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். குழம்பெல்லாம் செய்யலை, குழம்பு இருக்குது. இந்த பச்சை மொச்சையும் கத்திரிக்காயும் போட்ட குழம்பு இருக்குது. சாதம் வச்சாச்சு. இதில் இந்த அஞ்சரை பெட்டி மேலேயே நிறைய டப்பா வச்சுருவேன். சீக்கிரம் கடுகெல்லாம் எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு சின்ன டப்பா போட்டு இந்த பக்கம் வச்சேன். என்னடா இப்படியே போயிட்டுருக்குதுன்னு தான் இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் இதெல்லாம் இது மேலே எல்லாம் வச்சிடலாம். அஞ்சரை பெட்டி வந்து ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ இன்னொரு லைன் அடுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த லைனுக்கும் இதெல்லாமே வரும். இன்னும் கொஞ்சம் எல்லாம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாட்டில் இந்த மாதிரி பாட்டில் இருந்ததெல்லாம் சின்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததெல்லாம் எடுத்து இப்போ இதில் போட்டு வச்சேன். இது கலந்த பருப்பு, இது வந்து அவரைப்பருப்பு. இப்போ பேசிகிட்டு இருந்தால் அதுக்குள்ளே வெங்காயம் கறிக்கிறோம். இந்த முட்டைக்கோஸ் எடுத்து போட்டுடலாம். முட்டைக்கோஸ் போட்டாச்சு. கொஞ்சம் கிளறி விட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் வேகட்டுன்னு தான் கொஞ்சம் உப்பு போடணும். இப்போ போட்டோமா அதிகமாக போட்டுருவோம். இந்த பாட்டிலில் தான் எடுத்து போட்டிருக்கிறேன். இது நல்லா இருக்குது. இந்த கிளாஸு இது கிளாஸ் இதே எனக்கு பிடிக்காது, பிளாஸ்டிக் தான் பிடிக்கும். சரி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். முட்டை செக் பண்ணுறதுக்கு போட்டிருக்கிறேன், ஆம்லேட் போடுறதுக்கு. கிளறி விட்டாச்சு, மூடி வச்சுக்கலாம். இதுக்கு தண்ணியே ஊற்ற தேவையில்ல. எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணுன்னாங்க. அப்படி ஊற்றினா டேஸ்ட்டே இல்லை. இதுக்கு தண்ணியே ஊற்ற தேவையில்லை. மூடி வச்சு வேக வச்சோமா போதும், அவ்வளோதான். இன்னும் ஒரு 3-4 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். உப்பு போட்டாச்சு. அதுக்குள்ளேயும் ஆம்லேட்டுக்கு கட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் ஆம்லேட்டும் ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கே ரெடி ஆகிடுச்சு முட்டைக்கோஸ். இன்றைக்கி வந்து சிம்பிளாக இப்படி தான் பண்ணியிருக்கிறேன், மசாலா பொடியெலாம் போடாமல். இப்போ சாப்பாடையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஆம்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் எடுத்து போட்டுக்கலாம். சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இல்லை. கொஞ்சமாக சாப்பாடு, காய் கொஞ்சம் அதிகமாக, அப்புறம் ஒரு ஆம்லேட்டு, இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு அப்புறமேல இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம்.